என்சிஆர்டி புக்கு அவங்களோட போர்டு புக்ஸ் ரெண்டு. ஸோ பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சேமா தான் இருக்கும். போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ரியல்லி இம்பார்ட்டன்ட். ஆமா, உண்மை இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா உங்க மைண்ட்ல வந்து ஒரு போட்டோகிராஃபிக் மெமரியா அது வந்து பிரிண்ட் ஆயிடணும். அதுக்காக கண்டிப்பா நீங்க எவ்ரி டே வந்து எழுதிட்டு தான் இருக்கணும். ஹலோ மை சான் அவெஞ்சர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to manage the board examinations with NEET. நிறைய பேர் வந்து போர்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் நீட்னு சொல்லுவாங்க. இல்ல நீட் படிக்கிறப்பவே நீங்க போர்ட் எக்ஸாமினேஷன் பேரலா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து சிலபஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். போர்ட் எக்ஸாமினேஷன் சிலபஸ், அதுக்கப்புறம் நீட் சிலபஸ். ஸோ பெருசா நீங்க பார்க்க வேண்டியதில்லை, இதுல படிக்கிறதே அதுல நீங்க போய் எழுதுங்கன்னு சொல்லி. ஆனா நம்மளுக்கு நீட் எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன். எழுதுறது ரொம்ப சிம்பிள், யோசிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எழுதுறது ரொம்ப சிம்பிள் இல்ல, ஆன்சர் தெரிஞ்சா போய் பபிள் பண்ணணும். ஆனா போர்ட் எக்ஸாமினேஷன் அப்படி கிடையாது. நம்ம நிறைய எழுதிட்டே இருக்கணும். ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எழுதணும். அதுக்காக பிராக்டிஸ் கொஞ்சம் முன்னாடில இருந்தே தேவை. அது வந்து நீங்க போர்ட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, 15 நாளுக்கு முன்னாடி படிச்சா போகாது. தட் இஸ் அ ரியாலிட்டி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு போர்ட் எக்ஸாமினேஷன்ல இருக்கிற சிலபஸ், நீட்ல இருக்கிற சிலபஸ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முதல்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமா கண்டிப்பா இருக்கும், இருக்காம இருக்காது. ஏன்னா போர்டு வந்து வேற மாதிரி ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் இது வந்து என்சிஆர்டி இஸ் சென்ட்ரல் லெவல். ஸோ சிபிஎஸ்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா என்சிஆர்டி புக்கு அவங்களோட போர்டு புக்ஸ் ரெண்டு. ஸோ பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சேமா தான் இருக்கும். வரும் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குனால, ஸோ அதனால தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் அவங்க கண்டிப்பா நீங்க அந்த சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஒன்று வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. நம்ம எழுதுற எக்ஸாமினேஷன் அல்ல, சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து நம்மளுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவை, மெமரி தேவை, ரீகாலிங் தேவை, ஆக்டிவ் ரீகாலிங் தேவை, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும், பேப்பர் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. நீட்ல அந்த மாதிரி இல்ல, நம்ம பேரு, ரோல் நம்பர், பபிள் பண்றது ப்ராப்பரா பபிள் பண்றோமா இல்லையா. ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறது ரொம்ப 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 ஈஸி. ஆனா சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன்ல ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய டைம் வைக்கணும். ஸோ ஒரு டயக்ராம் போடணும், அது ரொம்ப ரொம்ப அழகா போடணும், நீட்டா போடணும், லேபிளிங் பண்ணணும். இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ ரிமெம்பர், போர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் நீட் எக்ஸாமினேஷன் ஆல்மோஸ்ட் சில டிஃப்ரென்சஸ் கண்டிப்பா இருக்கும், ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகே, so and coming to the time period, is board examinations really important? ஆமா, உண்மை இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து போர்டு எக்ஸாமினேஷன் பாஸ் ஆனா போதும்னு சொல்லுவாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாமினேஷன்ல எழுதுறப்ப கூட நிறைய கஷ்டம் இருக்கும்ல. அதோட பேப்பர் ப்ரெசன்டேஷன், அது வந்து சும்மா ஏதோ ரஃப் மாதிரி பண்ணிட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பாஸ் மார்க் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கும் சில ப்ராக்டிஸ் வேணும். நான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் 1 month அப்போ கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போறோம். ஆனா இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா டைம் அதுக்கும் கொடுத்தா உங்களுக்கு போக போக அதுவே ரொம்ப ஈஸி ஆகும். ஸோ உங்களுக்கோட மெயின் ஸ்ட்ராட்டஜி நீட் தான். மெயின் ஸ்ட்ரீம் இஸ் நீட். எனிவேஸ், யுவர் அச்சீவ்மெண்ட் அண்ட் யுவர் கோல் இஸ் நீட். பட் யூ ஹாவ் டு மேனேஜ் திஸ் திங் ஆல்சோ. ஏன்னா போர்டில் உங்களுக்கு நல்ல மார்க் 90% மார்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நாளைக்கு யாராவது உங்க போர்டு எக்ஸாமினேஷன்ல எவ்வளோ மார்க் வந்துச்சு, எனக்கு 90% மார்க் வந்துச்சு, நான் ரெண்டுமே பேரலா மேனேஜ் பண்ணான்னு சொல்லி. ஸோ உண்மையா அது ஹார்டா தான் இருக்கும். ஆனா இப்போ பண்ணாதான் அது உங்க போர்ட் மார்க்ஸ் வந்துட்டு அப்புறம் தானே உங்க நீட் ரிசல்ட் வரும். ஸோ அது முன்னாடியே உங்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி ஆயிடும். அதனால கண்டிப்பா போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நாளைக்கு போய் ஏதாவது சர்டிபிகேட் கொடுக்கறப்ப, இப்ப பாஸ்போர்ட் அந்த மாதிரி, விசா அந்த மாதிரி கொடுக்கறப்ப உங்க போர்டு எக்ஸாமினேஷன்ஸோட சர்டிபிகேட் தான் நீங்க முன்னாடி கொடுப்பீங்க, கிளாஸ் 10, கிளாஸ் 12. ஸோ அப்போ பார்க்க போறப்ப உங்களுக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சான்னு உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு போக போக அந்த சர்டிபிகேட் நீங்க திருப்பி பார்க்கறப்பதான் உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியும். ரிமெம்பர், தி போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் டேக் இட் கிராண்டட் அண்ட் டோன்ட் நெக்லெக்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும்? See guys, very very importantly, சப்ஜெக்டிவ் வந்து நான் என்ன சொன்னேன், எழுதணும், நிறைய எழுதணும். ஸோ அதனால நீங்க ரைட்டிங் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நீங்க நீட் படிக்கிறப்ப, இது வந்து ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரிக். நீட் வந்து நீங்க சும்மா படிச்சா வராது, நீங்க எழுதிட்டு பாயிண்டா எழுதிட்டு, அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி டயக்ராம் எல்லாம் போட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது கத்துக்கணும்னா படிச்சா போகாது, கண்டிப்பா அதை எழுதிதான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்.
இதுவே நீங்க போர்டு எக்ஸாம்க்கு எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி கண்டிப்பா நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இப்பயே அவங்க ரைட்டிங் டாக்டர்ஸ் ரைட்டிங் மாதிரி வரும். ஸோ கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி வந்து ஒரு 10 பேஜாவது நீங்க எழுதுறதுக்கு கண்டிப்பா இருக்கணும் ப்ராக்டிஸ். ஸோ அதுவும் இன்னொரு திங் என்னன்னா, ஆப்ஜெக்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணப்ப நம்ம பப்ளிங்கும் கரெக்டா பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பப்ளிங் ப்ராக்டிஸ் வேற, அதுக்கப்புறம் பப்ளிங் எப்படியோ வரும், ஏன்னா வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறோம் நீட்ல, அதனால பப்ளிங் கண்டிப்பா வரும். ஆனா இது சப்ஜெக்டிவ் நம்ம எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால டெய்லி கண்டிப்பா இப்போ கிளாஸ் நடக்கிறப்ப நீங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸே வரும். ஸோ கண்டிப்பா எழுதுறது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து 2 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுதணும், 4 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுது, 8 மார்க்ஸ்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்டெப் வைஸா. ஸோ எப்பவுமே எழுதுறப்போ ஒரு பாயிண்டா எழுதி வச்சுக்கோங்க. டயக்ராம் நீட்டா வளையணும். இதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பர்டிகுலர்லி பயாலஜிக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டா. ஸோ நார்மல் நான் பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தா நீங்க ஒரு டயக்ராம் கொடுத்தா அவங்க அந்த டயக்ராம் போடுறதுக்கு அவங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஆனா ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 to 10 மினிட்ஸ்ல அது ஃபுல்லா டயக்ராம் போட்டுடுவாங்க, லேபிளிங்கும் போட்டுடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் ஸ்டெம் ரூட் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? less than 10 மினிட்ஸ்ல நம்ம டயக்ராம் போடுறோம். அதே ஒரு எம்பிசி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour கிட்டத்தட்ட ஆகும். அவங்களுக்கு நீட்டா வளையணும். அதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் பவர், அது ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம். அதுவும் லேபிளிங் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால சப்ஜெக்டிவ் வேற, ஆப்ஜெக்டிவ் வேற. ஸோ ப்ராக்டிஸ் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எவ்ரி டே. டோன்ட் லீவ் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஏன்னா ரைட்டிங் எப்பவுமே தேவை. நீங்க எல்லாம் லைஃப் பூரா வந்து நீங்க எழுதவே போறீங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க. ஸோ அதனால எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் திங், லாங்குவேஜஸ். வரும் போர்ட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் இருக்கும். லாங்குவேஜஸ் கிளாஸ் வந்து டெய்லி இருக்காது. சில ஸ்கூல்ஸ்ல நீங்க பார்த்தா வாரத்துல 2 வாட்டி இருக்கும், இல்லைன்னா 3 வாட்டி இருக்கும். அந்த லாங்குவேஜஸ் வந்து அந்த ஸ்டோரிஸ் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ அதுலேயும் அவங்க நோட்ஸ் கொடுப்பாங்க. அந்த லாங்குவேஜஸ் எப்படி எழுதணும் அதெல்லாம் கண்டிப்பா. இதுக்காக லாங்குவேஜஸ்க்காகவே நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஸ்கூலுக்கு இல்லைன்னா காலேஜ்க்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால லாங்குவேஜஸ் மட்டும் விடாதீங்க. ஏன்னா லாங்குவேஜஸ் தான் நிறைய ஸ்கோரிங். ஸோ நீங்கள் லாங்குவேஜஸ் அந்த கிளாஸ் அன்னைக்கு ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா அன்னைக்கே அது படிச்சுட்டு முடிச்சுடுங்க. அந்த சாப்டர், அந்த லெசன்ல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், ஸோ அதெல்லாம் வந்து அன்னைக்கே உங்க டீச்சர் கிட்ட கேட்டுட்டு படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு முன்பு 1 month முன்னாடி படிக்க போறப்போ ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அந்த கிளாஸ் மட்டும் நீங்க கேட்டுட்டு விடாதீங்க, அன்னைக்கே நீங்க எல்லாமே ஃபுல்லா முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் see guys, சேம் சாப்டர்ஸ் கிளாரிட்டி, கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா நீட்ல இருக்கிற சில டாபிக்ஸ், அதுக்கப்புறம் உங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்ல இருக்கிற சில டாபிக்ஸ் கொஞ்சம் சேமா தான் இருக்கும். அது இது கான்செப்ட் சேம் தானே, டாபிக் சேம், கான்செப்ட் சேம். அது வந்து நீங்க அது சேமா படிச்சுட்டீங்கன்னா போதும். இந்த என்சிஆர்டில நீங்க எது படிக்கிறீங்களோ அதுவே பாயிண்டா எழுதணும். சில கொஸ்டின்ஸ்க்கு சேமா தான் இருக்கும்னால ஒன்னும் நீங்க பெருசா அதுக்கு வந்து டிஃப்ரெண்டா படிக்க தேவையில்ல. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டா பாயிண்டா இப்படி எழுதணும். ஸோ என்ன ஸ்டார்டிங் வந்து டெஃபினிஷன் போடணும், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி தனித்தனியா உங்க மைண்ட்ல வந்து ஒரு போட்டோகிராஃபிக் மெமரியா அது வந்து பிரிண்ட் ஆயிடணும். அதுக்காக கண்டிப்பா நீங்க எவ்ரி டே வந்து எழுதிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்கேஸ் PYQs ஆர் கோல்ட் மைன்ஸ். நீங்க பர்டிகுலரா இந்த போர்டு எக்ஸாம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா லாஸ்ட் 5 to 7 years PYQs இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருமா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு என்சிஆர்டி மாதிரி படிக்க தேவையில்லை. போர்டு எக்ஸாம்ஸ் ரியாலிட்டியே இதுதான். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் இயர் PYQs கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எந்த இயர்ல எந்த கொஸ்டின் கேட்டாங்க, ரிப்பிட்டேட்டிவா எந்த சாப்டர்ல இருந்து கேட்டாங்க, ப்ளூ பிரிண்ட் சொல்லி ஒன்னு இருக்கும் தெரியுமா, போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அது. இப்ப நம்ம நீட்டுக்கே ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஆனா வந்து நீங்க இயர் போக போக சாப்டரோட வெயிட்டேஜ் அது வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இந்த சாப்டர்ல இருந்து தான் 8 மார்க் வரும், இந்த சாப்டர்ல இருந்து தான் 4 மார்க் வரும். அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்க்கு ஏத்த மாதிரி உங்க PYQs படிச்சுட்டு அந்த PYQs தான் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க அந்த PYQs படிச்சாதான் கண்டிப்பா உங்களுக்கு பாஸ் ஆயிடும். ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு 80 to 90% மார்க் வந்தா ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குனால அப்ப கண்டிப்பா ஒரு 6-7 years PYQ புக்ஸ் அது வந்து நீங்க எப்ப பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அது என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, ஒரு கிளான்ஸா பாருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 month முன்னாடி அது பிராக்டிஸ் பண்ணாவே போதும். இந்த கொஸ்டின் வருமா, இல்ல இன்னொரு வாட்டி படிக்கணும், இது எப்படி எழுதணும், அவ்வளவுதான். அண்ட் நெக்ஸ்ட் திங்,
ஸோ நீங்க அந்த 3 hours கொடுத்த டைம்ல எக்ஸாமினேஷன், அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் கொடுத்த டைம்ல நான் எல்லாமே எழுத முடியுமா, எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆயிடும். ஸோ கைஸ், போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு பிளான்னா அதுக்கு வந்து தனியா ஒரு பிளான் எல்லாம் போடாதீங்க. நீங்க டெய்லி படிக்க போறப்பே போர்டுக்காக, இப்ப இந்த சாப்டர் போர்டு எக்ஸாம்ஸ்ல இருக்கா, நான் இந்த போர்டு எக்ஸாம்ஸ்ல என்ன கொஸ்டின் படிக்கணும் இந்த சாப்டர்ல இருந்து, அது என்சிஆர்டி அதுக்கப்புறம் போர்டு டெக்ஸ்ட் புக்ல சேமா இருக்கா, அது ஒரு பாயிண்டா எழுதிட்டு முடிச்சுட்டுக்கோங்க. லாங்குவேஜஸ் மட்டும் அன்னைக்கு லாங்குவேஜ் கிளாஸ் நடந்தா அன்னைக்கு படிச்சா போதும். நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா படிக்கணும்னா 1 month before the boards is more than enough to study. That too the PYQs are more enough. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோட் எல்லாம் வந்து இருக்கிறது லாங்குவேஜஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து இப்போ ஒரு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, ஒரு 10 நாள் முன்னாடி எக்ஸாமே படிச்சா போதும். ஆனா அதுக்காக நீங்க முன்னாடி கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா போர்டு அதுக்கப்புறம் நீட் மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஓன்லி நீட் மட்டும் தான் இருக்கும். இந்த பேக்கேஜ் எல்லாம் நீங்க விட்டுட்டு ஓன்லி நீட் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ கைஸ், யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் the board exams along with your NEET. Remember, NEET is your main strategy, but don't leave your board examination. That is also very very important. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க சங்கீதா மேம்.